ஹாய் டிக்கீஸ், வெல்கம் பேக் டு ஏஐ டிக்கி தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாட் ஜிபிடியை இன்னும் பவர்ஃபுல்லாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பண்ண வைக்கிறதுக்கான 3 இம்பார்ட்டண்டான குரோம் எக்ஸ்டென்ஷனை பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்கள் சாட் ஜிபிடியை ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் தான் ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 எக்ஸ்டென்ஷனுமே நம்ம குரோம் வெப் ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டத்தில் கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்கணும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கூகுள் குரோம் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது கூகுள் குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளோட ரைட் சைட் கார்னரில் இந்த 3 டாட்ஸ் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இல்லைன்னா மோர் டூல்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த சைடில் மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டத்தில் என்னெல்லாம் எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதோட கம்ப்ளீட் லிஸ்ட் இங்கே வரும். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் கீழே இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கணும். குரோம் வெப் ஸ்டோர் அந்த பேஜுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் போயிட்டு நான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ண போகிறேன். அதோட நேம் TalkBerry. டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் லிங்க் TalkBerry டாக் டு Chat GPT. இதில் ஆட் டு குரோம் கொடுத்துக்கணும். கொடுத்தோன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் வரும். இதில் ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா TalkBerry ஹேஸ் பீன் ஆடட் டு யுவர் ப்ரௌசர் அப்படின்னு காட்டுது. ஸோ செக் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசரில் ரைட் சைட் டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் TalkBerry டாக் டு Chat GPT அப்படின்ட்டு இருக்கா, இதை டிக் பண்ணிக்கணும். இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கிடைக்கும். இதை பின் பண்ணிக்கணும். அப்படின்னா நீங்கள் TalkBerryயை உங்கள் கூகுள் குரோமில் ஆட் பண்ணியிருக்கீங்க, ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா டைரெக்டாகவே இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு TalkBerry இது ஆன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது எப்படி நம்ம Chat GPTயில் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரௌசரில் Chat GPT அப்படின்னு டைப் பண்ணி நான் Chat GPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மைக் சிம்பிள் வந்திருக்கும். ஸோ இந்த TalkBerryயை யூஸ் பண்ணி நம்ம Chat GPTயில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட வாய்ஸை கொடுத்து இதில் டைப் பண்ண வைக்கலாம். இந்த மைக்ரோஃபோனை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டைப் பண்ணும். இதில் நம்ம எந்த கண்ட்ரி அப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்தி ஆப்ஷன் இல்லாதனால இங்கிலீஷ் யூஎஸ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது நம்மளோட Chat GPTயோட ரெஸ்பான்ஸை அது நமக்கு வாய்ஸ் அவுட் பண்ணும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சிம்பிள். இது வால்யூம். இது எந்த வாய்ஸில் நமக்கு ரீட் பண்ணும். வேறு கண்ட்ரீஸோட வாய்ஸ் இங்கே இருக்குது. இங்கிலீஷ் யூகே, இங்கிலீஷ் மேல், ஃபீமேல் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கூகுள் யூஎஸ் இங்கிலீஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூகுள் யூகே இங்கிலீஷ் மேல் ஆர் ஃபீமேல் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் இந்த மைக்ரோஃபோன் சிம்பிளை கிளிக் பண்ணி சம் இன்ஃபர்மேஷன் Chat GPT கேட்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக அதை டைப் பண்ணி அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எனக்கு ரீட் அவுட் பண்ணும். Tell me some interesting information about Dr. APJ. Doctor.
APJ Abdul Kalam, full name Aval Pakir Jainulabadin Abdul Kalam, was a prominent Indian scientist and a beloved figure in India. He served as the 11th President of India from 2002 to 2007 and was widely known as the People's President, due to his approachable and down-to-earth demeanor. Here are some interesting facts about Dr. APJ Abdul Kalam. Early life and education. Dr. இப்போ நான் இந்த சிம்பல் கிளிக் பண்ணி அதோட வாய்ஸை ஸ்டாப் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணுனாலும் இதில் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணும். இப்போ நான் இதில் என்னோட கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே பேசுகிற அந்த பர்சனை நான் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போது இதில் கூகுள் யூகே இங்கிலீஷ் மெயில் கிளிக் பண்ணிக்கிறேன். Once again, read the above passage. Certainly. Here's the information about Dr. APJ Abdul Kalam once again. Dr. APJ Abdul Kalam, full name Avul Pakir Jainalabdin Abdul Kalam. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வாய்ஸில் நமக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் அதை ரீட் அவுட் பண்ணிச்சு. இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை நம்ம ஏதாவது லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும்போது, டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணும்போது இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க செகண்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம Chat GPTக்கான செகண்ட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்க நம்ம டாக்பெரியை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணி வைப்போம். ஸோ அதுக்கு இந்த ஐகான் சிம்பிள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம அதை அந்த ப்ளூவை அன்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி இங்கே டைரெக்டாக போயும் இதை ஆஃப் பண்ணலாம். ஓகேயா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஓப்பன் க்ரோம் வெப் ஸ்டோர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்மளோட செகண்ட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணுவோம். இதோட நேம் ப்ராம்ப்ட் ஸ்டாம். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோன்னா இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் ப்ராம்ப்ட் ஸ்டாம்ப். இதை கிளிக் பண்ணி இதை ஆட் டு க்ரோம் வந்து கொடுத்துருவோம். இந்த செக் பாக்ஸில் ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிளோட ஒரு கமெண்ட் பாக்ஸ் வருது. ஸோ இந்த ஐகான் கிளிக் பண்ணி நம்மளோட ப்ராம்ப்ட் ஸ்டாம்ப் அதை வந்து நம்ம ப்ளூ டிக் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராம்ப்ட் ஸ்டாம்பை ஆன் பண்ணிட்டோம். ஓகே, இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம Chat GPTல பார்த்துருவோம். அதுக்காக Chat GPT டைப் பண்ணிப்போம். ஓகே, இப்போ Chat GPT நம்ம ஓப்பன் பண்ண பிறகு நம்மளோட ரைட் சைடில் இந்த ப்ராம்ப்ட் ஸ்டாம்ப்கான ஐகான் இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சைன்அப் வேண்டியதாக இருக்கும். சைன்அப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சைன்இன் பண்ணி இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கேட்டகரியை நம்ம கிளிக் பண்ணோம். அதில் செலக்ட் கேட்டகரி அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஸ்டாமோட வேலை என்னன்னா, இது நமக்கான ப்ராம்ப்ட் எழுதுகிற வேலையை டோட்டலாக கம்மி பண்ணிடும். இதுக்குள்ள இன்பில்ட்டாகவே நிறைய கேட்டகரிஸில் ப்ராம்ப்ட் வந்து டெம்ப்ளேட்ஸாக அவைலபிள் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான நீட்ஸை நம்ம அதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டை அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணிடும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் செலக்ட் கேட்டகரியை கிளிக் பண்ணோன்னா ஆர்ட், பிஸ்னஸ், கோடிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஜென்ரல், ஹெல்த் அண்ட் செல்ஃப், லீகல், மார்க்கெட்டிங், ப்ரொடக்டிவிட்டி, ரிலீஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ட்ராவல், ரைட்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இதில் ஃபர்ஸ்ட்டு ரைட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணோன்னா செலக்ட் சப் கேட்டகரி அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் எனக்கு அகடமிக்கா, பிஸ்னஸ், கண்டென்ட். ஸோ நான் அதில் கண்டென்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்குது. எந்த மாதிரியான ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு. பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னலா, இல்லை காப்பி எடிட்டிங், கிரியேட்டிங் அண்ட் அபவுட் மீ, பயோ பேஜ். ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதில் நான் வந்து கிவ் மீ ஐடியாஸ் ஃபார் பிளாக் போஸ்ட். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ சூஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ
எத்தனை ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குது. நான் அதில் ஒரு 10 கிளிக் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் த டாபிக்? ஸோ நான் அதில் மார்க்கெட்டிங்னு சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான பிளாக் போஸ்ட்டோட டைட்டில்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்டிங் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். கேன் யூ கிவ் மீ 10 கிரேட் ஐடியாஸ் ஃபார் பிளாக் போஸ்ட் அபவுட் மார்க்கெட்டிங் தட் குட் ரேங்க் வெல் ஆன் கூகுள்? எப்படி இருக்குது இந்த ப்ராம்ப்ட்? அது கிளியராக நமக்கு டைப் பண்ணியிருக்கு. ஸோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கான ரெஸ்பான்ஸ் ரெடி. Certainly, here are 10 blog post ideas about marketing, the ultimate guide to SEOs in current year, content marketing strategies, the power of video marketing, social media advertising, email marketing, influencer marketing. பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம்ஸ் எனக்காக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ அகெயின் கேட்டகரிஸ் கிளிக் பண்ணோன்னா செலக்ட் கேட்டகரி அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இதில் எஜுகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். சப் கேட்டகரியில் ஓகே ஹிஸ்ட்ரி செலக்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓகே சூஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ எத்தனை வேணும்? ஓகே 5. வாட்ஸ் த டாபிக்? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்டிங்கே டைப் ஆகுது. வாட் ஆர் த 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஐ ஷுட் நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப்? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் தான் டாபிக். நான் அதில் அக்பர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரைட் ஆயிடுச்சு. வாட் ஆர் த 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஐ ஷுட் நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்பர்? இங்கேயும் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்பான்ஸ் பாருங்கள். Akbar the Great, also known as Akbar I, was one of the most influential ruler of the Mughal Empire in India. அக்பரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம இந்த ப்ராம்ப்ட் வச்சு ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குது இந்த எக்ஸ்டென்ஷன்? நம்மளோட வேலையை அப்படியே கம்மி பண்ணிடுச்சா? ஸோ இதில் இருக்க கேட்டகரிஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராம்ப்டை ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து லாங்குவேஜ் பேர்டனாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை உங்கள் Chat GPTல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஏஐ டூல்ஸை இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்காக யூஸ் பண்ண வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோவுக்கு ஸ்டே டியூன் வித் AI Techie தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.